கிறிஸ்து இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் தேவ சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், வழிநடத்துதல், நீண்ட நாளுக்கு பின்பதாக வனாந்திர பிரயாணம் என்கின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட இந்த ஒரு மாபெரும் ஒரு கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளை கர்த்தரின் மூலமாக ஏறெடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய கிருபையினால யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்துல இருந்து நாம் தொடர்ந்து இந்த பிரயாணம் குறித்து நம்ம பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். இறுதியில நம்ம முடிச்சது எந்த இடத்துல அப்படின்னு நம்ம ஒருவேளை பார்த்துட்டோம் அப்படின்னா சீன் வனாந்தரம். அந்த சீன் வனாந்தரத்துல யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலேயே தான் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறோம் சகோதர சகோதரிகளே. இதுல அந்த யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில 2 வகுப்புகள் நம்ம பார்த்திருந்தோம். முதல் வகுப்புல நம்ம அந்த மன்னாவை குறித்து மாத்திரம், அது 7 கால சபையின் மத்தியில எப்படிப்பட்டதாக செயல்படுகிறது, அதனுடைய ஆவிக்குரிய அடையாளங்கள் பற்றி நம்ம பார்த்திருந்தோம். 2வது பாடத்துல கால கணக்கீடுகளின் அடிப்படையில அதை நாம பார்த்திருந்தோம். இந்த நாளிலும் கூட அந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 16ஐ நாம் பார்த்து இந்த நாளினுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த நாட்கள்ல சிறிய ஒரு கேப் நடந்தது நிமித்தமாக இந்த ஒரு வனாந்தர பிரயாணத்தினுடைய அந்த பகுதிகளை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம இந்த நாளினுடைய பாடத்துல நாம் தொடர்ந்து கடந்து போவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலையும் அவருடைய மாபெரும் வழிநடத்துதலினாலையும் அங்க ஆபிரகாமுக்கு சொல்லிட்ட வாக்கு தத்தத்தின் தேசம், அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மாபெரும் ஒரு பிரயாணத்தை அவங்க மேற்கொள்றது தான் நம்ம இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அந்த பிரயாணத்திற்கு இடைஞ்சலா இருந்துட்ட பார்வோன் மற்றும் பார்வோனுடைய அனைத்து கடினமான இருதயங்களின் மத்தியிலையும் தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார் என்பதை கூட அநேக அடையாளங்கள், அநேக அற்புதங்களின் வாயிலாக அங்க எகிப்துல அவர் கிரியை செய்துட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான ஒரு மாபெரும் ஏற்பாடு, இறுதியில பஸ்கா என்கின்ற ஒரு மாபெரும் நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பஸ்காவை சரியாக அனுசரிப்பவர்கள் அங்க ஆசீர்வாதத்தையும் அந்த பிரயாணத்தில் தோங்குவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் விதமாகவும் அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க பஸ்காவை நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்தி சாயும் வேளையில அவங்க அனுசரிக்கிறாங்க. அனுசரித்து முடித்த பின்பதாக என்ன இருக்குது, அடுத்த நாள்ல அவங்களுடைய பிரயாணம் அங்க துவங்கக்கூடியதாக இருக்கு. இதை குறித்து நம்ம யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36 - 38 வரையிலான வசன பகுதிகள் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36 - 38 வரையிலான வசன பகுதிகள். கர்த்தர் ஜனங்களுக்கு ஏத்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். விதமாக அவர்கள் ஏத்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6,00,000 புருஷராக இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மீதியான 6 மாடுகளும் முதலியன மிருகஜீவன்களுக்கு கொண்டு போயிற்று. அப்ப வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அங்க கர்த்தர் ஜனங்களுக்கு ஏத்தியரின் கண்களில் தயவு கிடைத்தபடியால் நீசான் 14 அவர்கள் பஸ்காவை அனுசரித்த பின்பதாக அடுத்த நாள் அவர்கள் எகிப்தியரை அங்க கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு நடைபெறுது. அந்த கொள்ளையடித்த பின்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் ராம்சேஸ்ல இருந்து அவர்கள் கால்நடையாக அவங்க எங்க போறாங்கன்னா பிரயாணத்தை துவங்குறாங்க. அந்த பிரயாணம் முதல்ல எங்க போகுதுன்னா சுக்கோத்தை நோக்கிய ஒரு பிரயாணமாக இருக்கு. எடுத்தோன்னே டைரக்டா அவங்க கானானுக்கு போகல, ஒவ்வொரு குட்டி குட்டி பட்டணமா தாண்டி போறாங்க. அதுல முதல் பட்டணம் எதுனா சுக்கோத் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர்களுடைய பிள்ளைகளை தவிர ஆண் புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப 6 லட்சம் புருஷர்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். பெண் லேடிஸ் சேர்த்தல, குழந்தைகளை சேர்த்தல, பெரிய ஆம்பளைங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னா அங்க 6 லட்சம் புருஷர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்ல இந்த யாக்கோபினுடைய சந்ததி மாத்திரம்தான், இஸ்ரேலினுடைய சந்ததி மாத்திரம்தான் இந்த வனாந்தர பிரயாணத்துல கடந்து வராங்களான்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா 38வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமின்றி, பாத்தீங்களா? அப்ப இந்த வனாந்தர பிரயாணத்துல யாரும் இங்க கூட வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா பல ஜாதியான ஜனங்கள். பல ஜாதியான ஜனங்கள்னா எகிப்தியர் இருக்கலாம், ஒருவேளை வழிபோக்கராகவோ அல்லது இந்த அற்புதங்களை கண்ட வேற்று நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாமறியும். ஆனா பல ஜாதியான ஜனங்கள் இங்க இஸ்ரேல் ஜனங்களோடு அவர்கள் பிரயாணத்தை அங்க இந்த பிரயாணத்தை துவங்குறாங்க. ஆனா பிரயாணத்தை துவங்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாருக்கும் சந்தோஷமா எகிப்தியரை கொள்ளையிட்டுட்டு சரியான விதத்துல இனி நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய மூதாதையர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லிட்ட அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்துக்கு போக போறோங்கிற ஒரு மிகுந்த சந்தோஷத்தோட, ஒரு நல்ல நாட்டுக்கு நம்ம போறோம்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகுந்த ஒரு ஆரவாரத்தோட ஒரு சந்தோஷத்தோட அவர்கள் கடந்து போறாங்க. ஆனா இதே இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்பதாக அவர்கள் இந்த எகிப்துக்கு வர்றப்ப எப்படி இருந்தது தெரியுங்களா? அவங்களுடைய மனநிலைமை எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 47:11. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராம்சேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். எகிப்திலே நல்ல இடம் எது, நல்ல பகுதி எது அப்படின்னு பார்த்து நல்ல இடமா வந்தாங்க. ஆனா அந்த நல்ல இடம் தான் எப்படிப்பட்ட சௌகரியமான இடம் தான், ஆனா காலப்போக்குல அது தேவனுடைய ஜனங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப நல்ல நிலம்தான், நல்ல இடம்தான், ஆனா காலங்கள் கடந்து போகும் பொழுது சில தேவனுடைய ஏற்பாட்டினால இவர்கள் எங்க கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா கானானை நோக்கிய ஒரு பிரயாணத்தை, ஒரு வனாந்தர பிரயாணத்தை, அங்க ஒரு விசுவாசத்தின் பிரயாணத்தை அவர்கள் ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான அந்த பிரயாணம் துவங்கும் போது கூடவே அவங்க எதையும் கூட எடுத்துக்கொள்றாங்க அப்படிங்கிறத யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 13:19. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, விசேஷித்தமா முற்பிதாக்களினுடைய மத்தியில தங்களுடைய எலும்புகள் கூட இந்த எகிப்துல புதைக்கப்படக்கூடாது, அது கானான்ல புதைக்கப்படணும் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு உறுதிப்பாட்டோட அவர்கள் இருந்தாங்க. இதன் நிமித்தமாக அந்த ஒரு எலும்புகளை எடுத்துக்கொண்டு மோசே இந்த ஒரு பிரயாணத்தை துவங்கக்கூடியவராக இருக்கிறார் தேவ வழிநடத்தலின் பேர்ல. ராம்சேஸ்ல துவங்குது இந்த ஒரு மாபெரும் பிரயாணம். 6 லட்சம் புருஷர்கள் புறஜாதி ஜனங்களோட அப்படியே டிராவல் ஆகுது. ஆடு மாடு அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்றாங்க, கொள்ளையாடின பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரும் ஒரு கூட்டமாக எகிப்தினுடைய ராம்சேஸ்ல இருந்து துவங்குறாங்க. அவர்கள் முதலாவது சென்றுட்ட ஊரு சுக்கோத். சுக்கோத்துல இருந்து ஏத்தாம் போறாங்க. ஏத்தாம் போன பின்பதாக தேவன் அவருடைய மாபெரும் ஒரு கிருபை வழிநடத்துதல், அவங்க எங்க போகணும்
எப்படி போகணும், எந்த தருணங்கள்ல கடந்து போகணும் என்பது வழிநடத்துவதற்கும், அவர்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதற்காக ஒரு மாபெரும் ஒரு ஏற்பாடு பண்றார். அதுதான் ஏத்தாமல என்ன நடந்தது என்பதை யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வாசிக்கலாம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தோமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவு பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களை வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அப்ப தேவன் அவங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறாரு. என்னன்னா, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். நிச்சயமா நமக்கு தெரியும், பகல் நேரங்கள்ல மேகஸ்தம்பம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பாலைவன பிரயாணத்துல குளிர்ச்சியை கொடுத்துருக்குது. அதே நேரத்துல அக்னி ஸ்தம்பம் இரவு நேரத்துல அதிகப்படியான குளிர்ச்சி அவர்களிடத்துல வராம ஒரு கதகதப்பான அந்த ஒரு சூழலுக்கு ஏற்றாறு போல என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. வேதாகமத்துல முதல்ல தேவன் உலகத்திற்கே ஏசி போட்டார் அப்படின்னா எப்பதான்? முதலாம் உலகத்துல. அதே இரண்டாம் உலகத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய வாழ்வதற்கு ஏற்புடையதான ஒரு கால சூழல் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னா எங்கதான் அப்படின்னா இந்த இஸ்ரேலினுடைய வனாந்தர பிரயாணத்தில் மாத்திரமே, சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்க போகணும், எப்ப போகணும், எந்த நேரத்துல கிளம்பணும், எப்ப அவங்க அதே இடத்துல ஸ்டே பண்ணணும், எல்லாத்துக்கும் அடையாளம் இதுதான், இந்த மேகஸ்தம்பம் தான். ஒருவேளை மேகஸ்தம்பம் நகர்ந்தா இவங்களுடைய பிரயாணம் இருக்கணும். மேகஸ்தம்பம் ஒரே இடத்துல நிலை கொண்டிருந்தா இவங்க எங்கேயும் பிரயாணம் பண்ண வேணாம், கூடாரத்தை போட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கணும். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட ஒரு மாபெரும் முதலாவது ஒரு பரிசாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்கள் ஏத்தாமல இருந்து ஈரோத் போறாங்க. அந்த ஒரு ஈரோத்துல போனோன்னு அங்க முன்னாடி பார்த்தா செங்கடல். இந்த ஒரு சூழல்ல இப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திகைத்து நிக்கிறாங்க. திகைத்து நின்றுட்டு அங்க தேவன் என்ன பண்றாருன்னா பார்வோன் இதயத்தை கடினப்படுத்துறாரு. கடினப்படுத்தினது நிமித்தமாக பார்வோன் வரார் என்பதை அவர்கள் அறிந்த உடனே முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனேயே அங்க தேவன் உடனடியாக என்ன பண்றாருன்னு பார்க்கிறப்ப மேகத்தை பிரிச்சு அந்த மேகத்தை ஜனங்களையும் அந்த எகிப்தரையும் பிரிக்கத்தக்கதாக அது நடுவே போய் நின்றதுங்கிறத பாக்குறோம். அப்ப மேகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்திலையும் நைட் பொழுதுல வெளிச்சத்தையும், அதே எகிப்தியருக்கோ அது காரூர்லயும் அது கொடுத்தது அப்படிங்கறத வேத வாக்கியங்களை பார்க்கிறோம். இதே நேரத்துல செங்கடலை நோக்கி மோசே கோலை உயர்த்தி பிடித்திருக்கிற மத்தியில செங்கடல் அங்க இரண்டாக பிரிகிறது என்பதை கூட நாம் பார்க்கிறோம், சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு செங்கடல் அவர்கள் கட்டாந்தரை வழியாக அவர்கள் நடந்து வராங்க. அங்க கட்டாந்தரை வழியாக அவர்கள் நடந்து சூர் வனாந்திரம், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஏத்தாம் வனாந்திரம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த சூர் வனாந்திரத்துல அவர்கள் கடந்து வராங்க. அந்த கடந்து வரும் பட்சத்துல மாறா வருது. அங்கேயும் முறுமுறுப்பு. ஏன்னா தண்ணி எப்படி இருக்குது? கசப்பா இருக்கு, குடிக்கிறதுக்கு முடியல. அப்பையும் முறுமுறுப்பு தான். அப்ப தேவன் அங்க கூட மாறாவுல இருக்கக்கூடிய அந்த கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யறாரு. அடுத்ததாக அவங்களுடைய பிரயாணம் துவங்குது. ஏலிமின் வராங்க. ஏலிம்ல அவங்க வந்தா 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் அவர்களுக்கு பாக்குறாங்க. அதன் மூலமாக அவர்கள் பலன் அடையக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்பாடா இந்த ஒரு வனாந்தரத்தை பிரயாணத்துல எவ்வளோ களைப்பு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு போராட்டங்கள், இதுல நமக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு இருதயம் அற்றவர்களாக அவங்க இருந்துட்டாங்க என்பதை கூட நாம் இந்த யாத்திராமத்தினுடைய பதிவுகள்ல, இந்த ஒரு வனாந்தரத்தினுடைய இந்த சம்பவங்கள்ல நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்டதான ஒரு நன்றி இல்லாத ஒரு தன்மை, நன்றி இல்லாத ஒரு உணர்வுல அவங்க ஜீவிக்கும் பட்சத்துல அவங்க பிரயாணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. எங்க வராங்கன்னா சீன் வனாந்திரம். இங்க சீன் வனாந்தரத்திலையும் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு தான் நாம் இந்த நாளினுடைய ஒரு பாடத்துல நாம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளே.
அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வனாந்தர பிரயாணத்துல வந்துட்ட இந்த ஒரு காரியமானது இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாபெரும் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு படிப்பனையாக, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக அங்க இருக்கிறது என்பதை கூட நாம் பார்த்து வருகிறோம் சகோதர சகோதரிகளே. இங்க வனாந்தர பிரயாணம் என்பது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் இந்த விசுவாச பிரயாணமாக, தேவனை நோக்கி பரம கானானை நோக்கின ஒரு உத்தம ஒரு பிரயாணமாக இது இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். பிரயாணங்கள் மத்தியில தேவன் எப்பேற்பட்ட சூழல்கள் ஏற்பட்டாலும் சரி, உலகத்துல எப்பேற்பட்டதான தாக்குதல்கள், உலகத்துல எப்பேற்பட்டதான வீழ்ச்சிகள், உலகத்துல எப்பேற்பட்டதான கொள்ளை நோய்கள், ஆபத்துக்கள் எது இருந்தாலும் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் போன்று அவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மளை பாதுகாத்தார். அவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டுச்சு, உலக ஜனங்களுக்கு அது ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மள அவர் சங்கீதங்கள் 91 சொன்னது போல அவருடைய தூதருடைய கரங்கள்ல அழகா தூக்கிட்டு போனார். உலகத்தின் ஜனங்கள் அடுத்த நிமிஷம் என்ன பண்றது தெரியல, நான் அவனுடைய வாழ்க்கை எப்படி போகுது தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படிப்பட்ட வழிநடத்துதலின் கீழாக இருக்கிறோம், நம்ம அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, தேவன் சக்தி ஆவியின் மூலமாக நம்ம வழிநடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் ஈரோத்துல தேவனுடைய மாபெரும் ஒரு அதிசயம். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு அதிசயத்தின் மத்தியில தான் இங்க இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல்ல அவங்க வராங்க. அந்த செங்கடல்ல அவங்க கடந்து வரும் பொழுது அது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை இங்க நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு காரியத்தின் மத்தியில இது உடன்படிக்கையை அடையாளப்படுத்துது அப்படிங்கறத கூட சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு செங்கடல் உடன்படிக்கையை கூட எதை இங்க குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, நாம் தண்ணீர் முழுக்கினால் எடுத்துட்ட ஒரு உடன்படிக்கையை தான் இங்க குறிக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பண்றோம், சகோதரர்களுக்கு சாட்சியான ஒரு உடன்படிக்கை பண்றோம். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல அது தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையா இருக்குதா என்பதை தான் நாம் துவக்கத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம உடன்படிக்கை எடுத்தாச்சு, நம்ம தேவனுடைய வழிநடத்தல் பெற்று இருக்கிறோம், அடுத்ததாக தேவனுடைய பாதுகாப்பு பெற்று இருக்கிறோம். இந்த ஒரு பிரயாணத்தின் மத்தியில இப்ப அவங்க தொடர்ந்து கடந்து வராங்க. கடந்து வரும் பட்சத்துல இப்ப தண்ணீர் கசப்பா இருக்கு. தண்ணீர் அடையாளப்படுத்துது தேவனுடைய வார்த்தை. அப்ப சத்தியம் என்பது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஒரு கனமானதாக இருக்குது. ஒருவேளை வேதத்தை எத்தனை முறை படித்திருந்தாலும் அது நமக்கு கருகலான ஒரு புத்தகமாக தான் இருக்கு. ஆனா எப்பொழுது அங்க மரம் வெட்டி போடப்படும் பொழுது தண்ணீர் என்ன ஆகுதுங்க, மதுரமா மாறு. அப்ப கிறிஸ்து இயேசுனுடைய ஈடுபலியினுடைய புண்ணியம், அதன் மூலமாக அவருடைய விலை கிரயத்தின் மூலமாக நாம் சத்தியத்திற்குள்ளாக அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது அந்த சத்தியமானது நம்மளை மதுரமாக அதனுடைய விலையேறப்பெற்ற சத்தியங்களை நமக்கு கொடுத்து அவர் வழிநடத்தி வருகிறத இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதுல அடுத்து ஏலிம் வராங்க. ஏலிம்ல நாம் பார்க்கும் பொழுது 12 நீரூற்றுக்கள். அந்த 12 நீரூற்றுக்கள் என்பது 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசங்கள் அப்படிங்கறத கூட நம்ம பார்த்துட்டோம். 70 பேரீச்சை மரங்கள் என்பது சுவிசேஷ யுகத்தினுடைய ஊழியத்தின் நிமித்தமான நியமனத்தை இது குறிக்குது. தேவனுக்கான ஒரு ஜீவியம், தேவனுக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்வதற்கு அங்க ஒரு மாபெரும் ஒரு நியமனத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குங்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்டதாக தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய அதிசயங்கள், உடன்படிக்கை மற்றும் சத்தியங்கள், இப்பேற்பட்டதான நியமனங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு தாசர் கடந்து வரும் பட்சத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பான ஒரு இடம் எதுனா இந்த சீன் வனாந்திரம். ஏன்னா இந்த சீன் வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 to 8 வரையிலாக சற்று விரைவாக வாசிங்க சிஸ்டர்.
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவனோமானால் தாவலை இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணினேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தில் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்தவர் கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்பதை சாயங்காலம் அறிவீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்பை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்பு மோசே சாயங்காலத்தில், நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு அப்பமும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவே இருக்கிறது என்றான். இப்ப நம்ம பார்த்துட்டோம், அவங்களுடைய பிரயாணம் பண்ணி சரியா ஒரு மாசம். அவங்க எப்ப பிரயாணம் துவங்கினாங்க? என்னாமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க சரியா நீசான் 15ல பிரயாணம் துவங்குறாங்க. இப்ப அவங்க எங்க இப்ப சேர்ந்திருக்கிறாங்க? சீன் வனாந்திரம். இந்த சீன் வனாந்திரம் வரும் பொழுது அவர்கள் சரியா ஒரு மாசம் 30 நாள் அவங்களுடைய பிரயாணம் முடிஞ்சிருக்கு. 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில இங்க ஒரு மாபெரும் ஒரு சூழல் நடக்குது. என்னன்னா, ஒரு முறுமுறுப்பு. ஏன்னா முறுமுறுப்பு அப்படிங்கிறது ஈரோத்துல இருந்தே தொடர்ந்து வருது. அப்ப அந்த முறுமுறுப்பு இப்ப இங்க சீன் வனாந்தரத்துல என்ன முறுமுறுப்புனா, இதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஐயோ எங்களை கொலை போடாங்க, எகிப்துல இடம் இல்லைன்னா இங்க சாகடிக்கு கொண்டு வந்தீங்களா, இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் தாண்டி இப்ப இந்த சீன் வனாந்தரத்துல உணவுக்காக, இறைச்சிக்கான ஒரு முறுமுறுப்பு. நாங்கெல்லாம் எகிப்துல இருக்கிறப்ப என்னெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? அங்க இருந்தப்ப நாங்க இறைச்சி பாத்திர தண்டையில எவ்வளவு சம்பளமா அப்பங்களை சுட்டு சாப்பிட்டோம் தெரியுங்களா? ஆனா நீங்க எங்களை என்ன பண்றீங்க? சாகடிக்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க ஒவ்வொரு அந்த முறுமுறுப்புலையும் இறுதியில பாருங்களேன், எங்களை சாகடிக்கதான் கூட்டிட்டு வந்தீங்களா, சாகடிக்கதான் கூட்டிட்டு வந்தீங்களான்னு அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா உண்மையிலுமே சற்று யோசிச்சு பாருங்க, எகிப்துல பிறந்த எந்த ஒரு இனமும் கானான்குள்ள போகலைங்க. அவங்க இத சொல்ல 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 அவங்க வாழ்க்கையில அது அப்படியே நடந்தது. அவர்கள் அதன் மீது, தேவன் மீது விசுவாசம் வைக்காததுனால இந்த எகிப்துல பிறந்துட்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த பாலைவன வனாந்தர பிரயாணத்துல தாங்க மரிச்சு போனாங்க. இந்த வனாந்தர பிரயாணம் பிறந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் கானான்குள்ள போச்சு. எங்க சாகடிக்குதான் கூட்டிட்டு வந்தீங்களா, சாகடிக்க கூட்டி, ஆமாங்க. அவர்களுடைய எண்ணத்தை போலதான் தேவன் அவர்களுக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்க சிந்தித்து பார்க்கணும். இந்த ஒரு சூழல்ல நாம் பார்ப்ப ஒவ்வொரு முறுமுறுப்பின் மத்தியில மோசே உடனடியா தேவனிடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இமிடியேட்டா சொல்ல மாட்டார். கொஞ்சம் அவர் டைம் எடுத்துக்குவார். நம்ம வசனங்கள் விரைவா வாசிக்கும் போது அவர் இமிடியேட்டா ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, எல்லா நேரங்களிலுமே மோசே இமிடியேட்டா தேவனிடத்துல போய் இவங்க அதை கேட்கறாங்க இதை கேட்கறாங்க சொல்லவே மாட்டார். அதே போலதான் இந்த ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறப்ப இவங்க இறைச்சிக்காக, அப்பத்திற்காக முறையிடும் பொழுது மோசே அமைதியாதாங்க இருக்கிறாரு. அவர் தேவனிடத்துல போகவே. ஆனா தேவனே என்ன பண்றாருன்னு பார்க்கிறப்ப இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக மோசேயினிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறாரு.
நான் ஒரு மாபெரும் ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறேன். அந்த ஏற்பாட்டுல மாலை பொழுதுல உங்களுக்கு காடை கிடைக்கும், காலை பொழுதுல உங்களுக்கு மன்னா கிடைக்கும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாபெரும் இந்த ஒரு சூழல் அல்லது இந்த ஒரு வசனங்களை நம்ம சற்று கவனம் கொடுத்து நீங்க பாருங்களேன். மோசே தேவனிடத்துல போய் இது வேணும் அது வேணும் கேட்கவே இல்லை சாப்பாட்டு விஷயத்துல. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த முறுமுறுப்பிற்காக அவர் இம்மீடியட்டா மோசே இடத்துல பேசுறாருங்க. இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய தேவைய எந்த அளவுக்கு அவர் கவனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் ஒரு வசனம் ஏசாயானுடைய புஸ்தகம் 65 அதிகாரம் 24 வசனம். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிட்டதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்டேன். பாத்தீங்களா, தேவன் எந்த அளவுக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் பேசுறத அவர் கேட்டுட்டு இருந்தாராங்க. ஆம் பிரியமானவர்களே, அவர்களை வழிநடத்தினது மிகாயேல் தூதன், நாம் யாவரும் அறிவோம், தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத தேவன் அவருக்கு பிரியமான ஜனங்கள் மீது அவர்களுடைய ஜெப மீது அங்க கவனமா இருக்கிறார் என்பதை நாம் இங்கு சற்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இத கேக்குறாங்க, மன்னா காடை, இது ரெண்டும் கேட்கும் பொழுது அங்க மோசே அதற்காக போராடிட்டு அதுக்கப்புறம் தேவனிடத்துல கொண்டாலாம் போகல. அதற்கு முன்பதாகவே தேவன் அங்க பதில் கொடுக்கிறாரு, நான் மன்னாவை ஏற்பாடு பண்றேன், நான் காடை இந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சூழல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டதாக அவர்கள் முறுமுறுக்கிறாங்களா அல்லது விசுவாசத்தை காண்பிக்கிறாங்களா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க தேவன் ஜனங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனுடைய அன்பு எவ்வளோ யதார்த்தமா இருக்குது. நம்ம அது பண்ணிட்டாரு, இது வழிநடத்தல, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு முறுமுறுப்பு இருந்தாலும், ஆனா தேவனுடைய அந்த அன்பு, தேவனுடைய வழிநடத்துதல் என்பது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சற்று அதிகப்படியான ஒரு கவனத்தின் கீழாக தான் இருந்திருக்காங்க. பாருங்களேன், தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னா அது யாருக்கு தான் முதல்ல பொருந்திருக்குன்னா இந்த வனாந்திர பிரயாணத்துல இருந்த ஜனங்களுக்கு தான் பிரியமானவர்களே. அதே போலத்தான் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய நம் ஒவ்வொருத்தருடைய ஜபங்கள், நம்ம சில நேரங்கள்ல ஜபங்கள் கூட நம்ம பண்ணியிருக்க மாட்டோங்க. ஆனா நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து அதற்கு நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம யோசிப்பதற்கும் அப்பாற்பட்ட வகையில மாபெரும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம தேவன்கிட்ட பிரேயர்ல கூட வச்சிருக்க மாட்டோம், தேவனே எனக்கு இந்த ஒரு சூழல் இருந்தா நல்லா இருக்கும் கேட்டிருக்க, அந்த தேவன்கிட்ட பிரேயர்ல யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா தேவன் அதை அல்லாம அவருடைய நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. பாத்தீங்களா, தேவன் எந்த அளவுக்கு நமது ஜபங்கள் மீது கண்ணோக்குகிறார் என்பது இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயே நாம் இங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான விதத்துல தேவன் அவர்கள் கேட்டுட்ட காடை மற்றும் மன்னா இது ரெண்டையுமே அவர் அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த ஒரு சூழலின் மத்தியில அடுத்து என்ன ஆச்சு? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 16 அதிகாரம் 13-16 வரையிலான வசன பகுதிகள் வாசிங்க. காடைகள் வந்து விழுந்ததை பாளையத்தை மூடிக்கொண்டது. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிய பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து குறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தன்மேல் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள்.
உங்களில் உள்ள ஆத்மாக்களின் லட்சத்தின்படி அவனவன் தன் கூடார வாசலில் இருக்கிறதற்காக தலைக்கு ஒரு ஓமரானது எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். பாத்தீங்களா? அப்ப அங்க தேவன் காடை எப்ப கொடுக்கிறாரு? மாலையில கொடுக்கிறாரு. மன்னாவை காலையில அவர் கொடுக்கிறார். அப்ப முதலாவது காடை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு வைத்திருந்தது எதுதான்னா மன்னா மட்டும்தான். ஆனா நாங்க இறைச்சியின் பாத்திர தண்டையில் இருந்தோம் அப்படின்ட்டு அவர்கள் இறைச்சி கேட்டதுனால அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறப்ப அவர் காடை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். இந்த ஒரு காடை அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இது நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள்ல கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நம்மத்திலே நிறைய பேர் காடை சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரேர் தான். ஆனா இந்த காடை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய எக்ஸாம்பிள் நாட்டுக்கோழி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நாட்டுக்கோழியினுடைய 2 முட்டை காடையினுடைய அந்த சின்ன ஒரு முட்டைக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஏன்னா காடை ஹை புரோட்டீன், அதிகப்படியான புரதச்சத்து கொண்ட ஒரு சத்து நிறைந்த ஒரு பறவை. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பறவைய தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வனாந்திர பிரயாணத்துல இவர்கள் எதை சாப்பிட்டா அவர்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், எதை சாப்பிட்டா அவங்க பலவீனம் ஆகாம இருப்பாங்க என்பதை அவர் பார்த்து பார்த்து கொடுக்குறாருங்க. ஒருவேளை யோசிச்சு பார்க்கலாமே, அவங்க மத்தியில என்ன இருக்கு? ஆடு மாடுகள் கூட இருக்குது. தேவன் நினைச்சா என்னலாம்? ஆபிரகாம விருத்தி பண்ணாரா? லோத்தையும் விருத்தி பண்ணினாரா? அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுங்க? அந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறவர்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்படும் வகையில எங்க மேய்க்கிறது இடம் இல்லைன்னு சொல்லத்தக்கதான அளவுல இந்த 2 மந்தைகள் என்னாச்சுன்னா பெரிதாக மாறிச்சு. ஒருவேளை தேவன் நினைச்சாருன்னா இதே போல இங்கேயும் மந்தைகளை பெரிதாக்கி ஒருவேளை உணவு கொடுக்கலாம். ஆனா தேவன் எதை கொடுக்குறானா இவங்களுக்கு இந்த பிரயாணத்துல எது கொடுத்தா பிரயோஜனமா இருக்குமோ அதை மாத்திரம்தாங்க அவர் கொடுக்குறாரு. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பிரயோஜனமான ஹை புரோட்டீன் ஃபுட்டை கொடுக்குறாரு. இந்த ஃபுட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த 40 வருஷத்துல எத்தனை முறை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 முறை. முதல் முறை எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் இந்த 16ஆம் அதிகாரத்துல பதிவிடப்பட்டிருக்கிற இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். அடுத்து 2வது முறை காடை எப்பொழுது கிடைக்க பெற்றது அப்படின்னு நம்ம ஒருவேளை விரட்டி பார்த்தோம் அப்படின்னா என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அதனுடைய பதிவுகள் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் 2வது முறை காடையை பெற்றுக்கொள்றாங்க. எப்பொழுது எங்க அப்படின்னு நாம் பாக்குறப்ப தபேரா அப்படிங்கிற இடத்துல. இதனுடைய பகுதிகள் வசனம் வாசிக்கலாம். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். அப்பொழுது கட்டடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடையை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாக சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் காடை கொடுத்தப்ப கூட இவ்வளவு சேர்த்து வைக்கலைங்க. ஏன்னா செகண்ட் டைம் கொடுக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய சூழல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அப்ப ஆசரிப்பு கூடாரம் வந்துருச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்பதாக அநேக பலிகள் அநேக சூழல்கள். அவங்க எகிப்திற்கு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா கானானுக்கு அருகாமையில இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலின் மத்தியில இங்க காடை கிடைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்தந்த தனிப்பட்ட நபர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு மாபெரும் குன்றுகள் அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இது என்னோட குன்று இது உங்களோட குன்றுன்னு சொல்ற அளவுக்கு காடைகளை கொன்னு கூச்சாச்சு. அந்த காடைகளை பற்றிதான காரியங்களை சொல்லும் பொழுது சகோதரர்கள் கூட அதை குறிச்சு டீட்டெயிலான பாடங்கள் நம்ம மத்தியில் எடுத்திருக்கிறாங்க. அதை என்ன பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க? தமிழ் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற பேர் சொன்னா உப்பு கண்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க.
அவங்க ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாரக்கணக்கு மாத கணக்குகள்ல சாப்பிடும் பொழுது அது நிமித்தமான ஒரு பாதிப்பு அவர்கள் மத்தியில நடக்குது. இப்படிப்பட்டதான 2வது முறை ஒரு மாபெரும் ஒரு பாதிப்பு நடக்குது. இது நீங்க அந்த 33ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தருடைய ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். பாத்தீங்களா, தேவன் வாதித்தார். ஆனா இந்த வாதித்தார் அப்படின்னா ஏதோ திடீர்னு கொண்டு வந்து ஒரு வாதை கொடுக்கலைங்க. நீங்க ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடலாம், 2 நாள் நான்வெஜ் சாப்பிடலாம், அது நீங்க தொடர்ந்து அதிகப்படியான ஹை புரோட்டீன் உங்க ஒருவேளை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுவே நம்ம உடலுக்கு மாபெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இத தேவன் வாதித்தார் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சூழல்ல இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த இச்சை நிமித்தமாக இதை எடுத்துக்கொள்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சேர்த்து வைத்து சாப்பிட்டது நிமித்தமான ஏற்பட்ட விளைவுல தேவன் நீங்க என்ன பண்ணலைன்னா அவர்களுக்காக நிக்கல. தேவன் நீங்க என்ன ஆயிட்டார்னா சற்று தள்ளி நிற்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவன் ஏற்பாடு பண்ணனது இஸ்ரேல் ஜனங்களுக்கு காடை இல்லைங்க, மன்னா மட்டும்தான். அப்ப முதன்முறை அவங்க இறைச்சி கேட்டாங்க, கொடுத்தாரு. ஆனா 2வது முறையும் அவங்க இறைச்சி கேட்கறதுக்கு எது காரணமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த காடை அப்படிங்கிற இந்த ஒரு மாம்சத்தினுடைய இச்சை வருவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத என்னாகமத்தினுடைய புஸ்தகத்துல நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய வசன பகுதிகள்ல நீங்க 4 மற்றும் 5 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் ஏற்றிலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்ப இதெல்லாம் யார் நினைக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? புறஜாதி ஜனங்கள்ங்க. ஏன்னா நீங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அவங்க உணவுக்காக தேவனிடத்துல சண்டை போட்டிருப்பாங்க. தேவனுடைய அக்கினி புறப்பட்டு அவங்களை முற்றிலும் என்ன பண்ணணும்னா அதுல அதாவது அந்த வனாந்தர பிரயாணத்துல இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கிறவங்கள அந்த அக்னி அழிச்சு போட்டுரும். இமிடியட்டா தேவனிடத்துல ஜனங்கள் மோசேயினிடத்துல முறையிடுவாங்க. மோசே தேவனிடத்துல உடனடியாக முறையிட்டு அந்த அக்னி என்ன ஆகும் அப்படின்னா அப்புறம் தேவன் அந்த அக்னியை அமிழ்த்துவார். இது வாங்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியவங்க, தேவனிடத்துல எச்சரிப்பை வாங்கி அமைதியா இருக்க வேண்டியவங்க இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பிரஜாதி ஜனங்களுடைய கலப்பினத்தின் நிமித்தமாக அவர்களும் நம்மளோட இருக்கிறது நிமித்தமாக மறுபடியும் முறையிடுறாங்க. எகிப்துல நாங்க பூண்டை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கீரையை சாப்பிட்டோம், இங்க எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு இந்த புறஜாதி ஜனங்களுடைய இச்சை தேவ பிள்ளைகளையும் அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இதுதாங்க இங்க 7வது முறை காடை கிடைக்கும் போது அதை உட்கொள்ளும் பொழுது அந்த வாதை அவர்களை பாதித்தது. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போனாங்க. பாத்தீங்களா? இது ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கும் சில காரியங்கள்ல சில அனுமதி வச்சிருப்பார். உங்களுக்கு நம்ம அண்ணா மட்டும் போதுன்ட்டு அவர் நமக்கு சில அனுமதியின் பேர்ல சில ஆசீர்வாதங்களை அனுமதிச்சிருப்பார். ஆனா சிலவற்றுக்கு நமக்கு அனுமதியே கொடுத்திருக்க மாட்டார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு வேணும் 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 வேணும்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேவனிடத்துல ஜெபத்துல முறையிட்டுக்கிட்டே இருப்போம். அது தேவனுக்கு பிடித்தம் இல்லாதது இருக்கும். ஆனா ஒருவேளை தேவனிடத்துல முறையிட்டு அதை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் கொடுத்துருவாரு. ஆனா அதனால் வரக்கூடிய பாதிப்பு நம்ம தாங்க அனுபவிக்கணும். தேவன் அமைதியாயிருவார்.
நீ இந்த இதுல பாதிப்படைவுன்னு தான்ப்பா நான் உனக்கு அதை கொடுக்கல அப்படின்ட்டு தேவன் நமக்கு தராததை நாம் கேட்கும் பொழுது இதுதாங்க வரக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்துல இந்த புறஜாதி ஜனங்களுடைய கலப்பினம் என்பது தேவனுக்கு மிகவும் அருவருப்பான ஒரு விஷயம். நீங்க பழைய ஏற்பாட்டினுடைய எந்த ஒரு பதிவுகளை பார்த்தாலும் இந்த புறஜாதி ஜனங்களுடைய வணக்கங்கள், புறஜாதி ஜனங்களுடைய மத்தியில திருமணம் தேவன் வெறுக்கிறாருங்க, அருவருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய வசன பகுதிகளை நம்ம பார்க்கிறப்ப அவ்விசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருங்க, நீங்க அவங்களோடய சம்பந்தம் பண்ணாதீங்க. சம்பந்தம் மீன்ஸ் அவங்களோட கலக்காதீங்கன்றாங்க. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கலாம் நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஆம் பிரியமான சகோதர சகோதரே, முறை கேட்கும் போது காடை கேட்கிறாங்க. மோசே தேவனிடத்துல கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் கொடுத்துட்டார். இரண்டாவது முறை கேட்கறாங்க, தேவன் தண்டிக்கிறாரு அக்னி மூலமா. இருந்தாலும் மறுபடியும் முறையிடுறாங்க. மோசே போய் கேட்கிறாரு, தேவன் கொடுக்கிறார். ரெண்டு இடத்துலயுமே சாப்பிட்றப்ப கொடுத்துட்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒன்றும் இல்லை, ஆனா ரெண்டாவது டைம் சாப்பிடும்போது ஒரு மாபெரும் ஒரு பாதிப்பு, மாபெரும் ஒரு மரணம் அங்க ஏற்படக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுல ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நாம் சற்று நிதானிச்சு பார்க்கும் பொழுது, நாம் உடன்படிக்கை எடுத்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த காடை போன்று சில விஷயத்தை தேவன் அனுமதிப்பார். இங்கு காடை எதை அடையாளப்படுத்துது என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கு காடை அடையாளப்படுத்துது நமது மாம்சத்தைங்க. காடைனா என்ன? மாம்சம்தான். இங்க கூட காடை என்பது இங்க மாம்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்டதான இந்த ஒரு காடை மாம்சத்தை குறிக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஊழிய கால பகுதியின் மத்தியில ஆரம்பத்துல ஏதேனும் ஒரு பலவீனத்துல இந்த மாம்சம் தலை தோங்குதுன்னா தேவன் அனுமதிப்பாருங்க. அந்த ஒரு பலவீனத்திற்கு ஒரு மன்னிப்பு, ஒரு கிருபை அவர் கொடுப்பாருங்க. ஆனா காலங்கள் சென்ற பின்பதாக காலப்போக்குல ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டாம ஒருவேளை உலக காரியங்களிலோ இந்த மாம்சத்தினுடைய இச்சைகளிலோ ஒருவேளை நம்ம கவனம் கொடுக்கிறோம் அப்படின்னா, கவனம் திரும்புது அப்படின்னா தேவன் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுவார். யோசிச்சு பாருங்க. இந்த மாம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம உடன்படிக்கை எடுக்கும் பொழுது என்ன, என் சித்தம் இல்லப்போ உங்க சித்தம் தான் அப்படின்ட்டு நமது ஆவிக்குரிய காரியங்களே இனிமேல் நான் எந்த ஒரு பாவத்தின் மத்தியிலும் இல்லை, நான் கிறிஸ்துவ போன்ற ஒரு ஜீவியம், உணர்ச்சினங்கள் நிறைந்த ஒரு ஜீவியம் ஜீவிப்பேன் என்பதற்காக ஓடிக்கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம சற்று சிந்தித்து பார்க்கலாம். இப்படிப்பட்டதான இந்த ஒரு ஜீவியத்தின் மத்தியில ஒருவேளை நீங்களோ நானோ மாம்சத்தை காண்பிச்சோம் அப்படின்னா, தேவன் ஆரம்பத்துல ஒரு தடவை ஓகே, ஆனா திருப்பியும் அதற்கு அனுமதி கேட்கும் பட்சத்துல தேவன் அதை நம்ம விட்டு சற்று தள்ளி நிக்கிறாருங்க. இதுல கூட ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாங்க. நம்ம ஒரு வசனம் வாட்சி அந்த பாயிண்ட்டுக்குள்ள போலாம். 1 யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்துல உண்டான எந்த ஒரு இச்சையும் தேவனால வந்தது இல்லைங்க. சில நேரம் நான் இச்சிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம சில நேரங்கள்ல எந்த வசனம் மேற்கோள் காண்பிப்போம்னா, தேவனே உங்களுடைய இருதயத்துல நினைவுகளை கொண்டு வரா அப்படின்றாரு. அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான காரியங்களை தோன்றுவதற்கு தேவன் தான் காரணம்? கண்டிப்பா இல்லை, இது உலகத்தால் உண்டானது. சில நேரங்கள்ல நம்ம இச்சிப்போம், இச்சை தேவனால் உண்டானதல்ல, உலகத்தால் உண்டானது. இங்க நம்ம வனாந்தர பிரயாணத்துல ஒரு அழகான ஒரு காரியத்தை பிரதர் கோட் பண்றாங்க. என்னன்னா, இந்த வனாந்தர பிரயாணத்துல நம்ம இந்த மாம்சத்தின் இச்சை அல்லது இந்த மாம்சம் ஒரு தடவை கேட்கும் போது மன்னிப்பு கிடைக்குது, மறுபடியும் கேட்கும் போது மன்னிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பிரதர் அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னன்னா, ஏன் தேவன் மிருகங்களுடைய இறைச்சி கொடுக்காம காடை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒருவேளை ஹை புரோட்டீன்
அது அவர்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நடந்து போவதற்கு அது பிரயோஜனம் எடுத்துக்கொண்டாலும் சற்று யோசிச்சு பார்க்கிறப்ப ஏன் கால்நடைகளை அவங்களுக்கு கொடுக்காம பறவை இனத்தை அவர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சற்று யோசிச்சு பார்க்கிறப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:39. 1 கொரிந்தியர் 15:39. எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறு, மற்றவர்களுடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. இப்ப தேவன் உணவை கொடுக்கிறாரு, மாம்சம் கொடுக்கிறாரு, ஆனா வித்தியாசமான மாமிசம். கால்நடையின் மாமிசத்தை கொடுக்கல, பறவையினுடைய மாம்சத்தை கொடுக்கிறார். அப்ப இங்க சகோதரர்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கலைன்னா, மிருகங்கள் எப்படிப்பட்டதுங்க? மண்ணோடு பூமியோடு ஒட்டி வாழக்கூடியது. பறவையினம் எப்படிப்பட்டதுங்க? வானத்திற்கு மேலதான் இருக்கும், பூமியை விட்டு மேலதான் அதோட டிராவலே இருக்கும். ஏதாச்சும் ஒரு அத்தியாவசியம் அல்லது ஏதாச்சும் ஒரு உணவு அதுக்கு மட்டும் பூமிக்கு வந்துட்டு இமிடியேட்டா அது என்ன பண்ணும்? கூட எங்கதான் இருக்கும்? மரத்துலதான் இருக்கும், பூமியை விட ஹைட்டா தான் இருக்கும். பாத்தீங்களா? அதனுடைய வாழ்க்கை பூமியிலிருந்து பிரிந்து இருக்குங்க. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க இச்சைகளை கூட இந்த மாம்சத்துல கூட 2 வெரைட்டி கொடுக்குறாங்க. ஒண்ணு பூலோகத்திற்குண்டான மாம்சம், பூலோகத்திற்குண்டான இச்சை. 2வது என்னன்னா பரத்திற்குண்டான இச்சை. பரத்துக்குண்டானதுன்னா சற்று மாம்சத்தை விட மேலான ஒரு இச்சை. இதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இப்ப சிலர் பாத்தீங்க அப்படின்னா, தேவனே சத்தியத்திற்குள்ள வந்துட்டேன், ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியலன்னா, நான் வருடத்திற்கு ஒரு முறை இல்ல வருடத்திற்கு ஒரு 4 முறை நான் அங்க போய் சுத்தி பார்ப்பேன், நான் இங்க போய் சுத்தி பார்ப்பேன். இந்த சுத்தி பார்க்கறதெல்லாம் எனக்கு, ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் எனக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பிடித்தமானது. அதனால உங்களுடைய நேரத்தை நான் கொஞ்சம் திருடிட்டு நான் உலகத்திற்காக நான் என்ன பண்றேன், நீர் படைச்சிருக்கிற பூமிய, நீர் படைத்திருக்கிற இயற்கைய, நீர் படைத்திருக்கிற மிருகங்களை நான் என்ன பண்றேன், பார்க்க போறேன் அப்படின்னு சிலர் சொல்லலாம். அதாவது இந்த இச்சை என்ன சொல்றாங்கன்னா, பரத்துக்குண்டானதுன்னா தேவனுக்குண்டான ஆவிக்குரிய இச்சை அல்ல. இது எந்த இச்சையை சொல்றாங்கன்னா, பூலோகத்தை காட்டிலும் பூலோக இச்சை எப்படிப்பட்டது அப்படின்னா, மற்றவர்களை தாக்கக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு இச்சை. ஆனா இந்த ஒரு இச்சை எதை சொல்றாங்க அப்படின்னு, மாம்சம் எதை சொல்றாங்கன்னா, இந்த கீழான இச்சையை காட்டிலும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனா புதிய சிஸ்டம் மட்டும் பாதிக்கும். இந்த ஊர் சுற்றி பார்க்கிறது, விளையாட்டுக்கு போறது. பிரதர் நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன், எனக்கு டெய்லி கொஞ்சமாச்சு நான்வெஜ் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு உள்ள போகாதுங்க. இது எல்லாமே என்னன்னா இச்சை தாங்க, இது எல்லாமே மாம்சம் தாங்க. தேவனுடைய பிள்ளை எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழணும், 7ஆம் களத்துவதன் 6வது தொகுதியில டீட்டெயிலா போட்டிருக்காரு. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கலாம், நமது வாழ்க்கையில நம்ம பூலோக இச்சையை பத்தி இங்க பேசப்படல, ஆனா நமக்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில புதிய சிருஷ்டியை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு இச்சை இருக்கோ, ஒரு மாம்சம் இருக்கோ, அது கூட தேவன் அருவருக்கிறாருங்க. நம்ம முதல் முறை அந்த பாவம் செய்யும் பொழுது தேவன் ஓகே விட்டுருவார். ஆனா தொடர்ந்து நம்ம செய்யும் பட்சத்துல இதே மாம்சத்தை நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா, தேவன் அவர்களை என்ன பண்ணாருங்க, 2வது முறை காடை கிடைக்கும் பொழுது அவர்கள் பற்கல்ல இருக்கும் பொழுது செத்து போனார்கள். தேவன் வாதித்தார், தள்ளி நின்னுட்டாரு. அதே மாதிரிதாங்க, ஒருவேளை நாமும் இப்பேற்பட்டதான மாம்சத்திற்குள்ளாக மாம்ச சிந்தையில ஒருவேளை இருக்கும் பட்சத்துல தேவன் நம்மளை விட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி நின்றுவார். தேவன் நம்ம யாரையும் பாதிக்கல, மாம்ச ஆவிக்குரிய புதிய சிருஷ்டியை மட்டும் பாதிக்குது. தேவனிடத்துல இருந்து கொஞ்சம் நேரத்தை திருடுறோம். இந்த விஷயத்துக்கே தேவன் அருவருக்கிறார்னா, ஒருவேளை பூலோகத்துக்குண்டான மாம்சத்திற்குண்டான கண்களுக்குண்டான இச்சையில ஒருவேளை நீங்களோ நானோ இருந்தா தேவன் நம்மளை எந்த அளவுக்கு அருவருப்பார், எந்த அளவுக்கு நம்மளை தள்ளி வைப்பாரு,
யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே. மேலோட்டமான இச்சைகளுக்கே தேவன் எதிர்த்து நிற்கிறார்னா, நாம் அன்றாட நாட்கள்ல செய்யக்கூடிய பொய்கள், ஏமாற்றக்கூடிய காரியங்கள், இல்ல மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடியது, புரணி பேசக்கூடியது, மற்றவர்களை திட்டக்கூடியது, யோசிச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணமுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இதை எங்க சொல்றாங்கன்னா, கடைசி காலத்தினுடைய ஒரு சூழல், நமது ஓட்டத்தினுடைய இறுதி பாயிண்ட்ல நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளுங்க. சாத்தான நீங்க எதிர்த்து நிக்கணும். உங்களுடைய எதிராளி கூட இருக்கிற சகோதரர்கள் அல்ல, பகைக்க வேண்டியது உங்களுடைய சகோதரர்கள் அல்ல, அவங்கள பத்தி புறணி பேசுறது சகோதரர்களை குறிச்சு அல்ல, சாத்தான குறிச்சு. அவன் தான் உங்களுக்கு எதிரி. அவனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அந்த வசன பகுதிகளை நம்ம இங்க பார்க்கும் பொழுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்ப அந்த வசன பகுதிகளை ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நீங்க திருத்தின மொழியத்துல வாசிக்கலாம். ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராட வேண்டியதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலக மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியோரோடு போராடுகிறோம். நம்முடைய போராட்டம் நம்ம இந்த மாம்சத்திற்கே நம்ம போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப லைனா லிஸ்ட் போடுறாங்க. ஆட்சி புரியறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, டார்க் வேர்ல்டு அதிகாரம் பெற்றவங்க, சாத்தானுடைய விழுந்து போன ஆவிகள், பிசாசு. பாத்தீங்களா? அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் ஒருவேளை மாம்சத்துக்கூடயே போராடிட்டு இருந்தோம்னா, அப்ப அடுத்த கட்ட போராட்டங்கள் நமக்கு எப்படிதான் இருக்குங்க? வெயிட்டிங்ல தான் இருக்கும். ஒருவேளை அது நம்ம இந்த மாம்சத்தையே ஜெயம் கொள்ள முடியாத பட்சத்துல தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இவங்க இதுக்கே ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க, இனி அடுத்த போராட்டங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரனையோ பக்கத்துல இருக்கிற சகோதரியவோ அவர் பயன்படுத்திட்டு அழகா போயிடுவாருங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு விழிப்பாக கவனத்தோடு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்துல எந்த அளவுக்கு கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த காடை என்பது நம்ம அந்த மாம்சத்தை அடையாளப்படுத்துது. அந்த மாம்சமும் எப்படிப்பட்டதாக தான் சொல்றாங்கன்னா, மேலான ஒரு மாம்சம், கீழான உலக பிரகாரமான மாம்சத்தை சொல்லல. அப்படிங்கிற பட்சத்துல நாம் எந்த அளவுக்கு சகல காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக, தேவனுக்கு உத்தம இருதயத்தோடு நமது நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது? காலை பொழுதுல பனி பெய்யுது. பனி மறைஞ்ச உடனே அதுல இருந்து என்ன தெரியுதுங்க? மன்னா அங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த ஒரு மன்னாவை குறித்து கூட நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அந்த மன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி விதையை போல சிறியதா இருக்குது, தேனில் இடப்பட்ட பணியாரம் போல வெண்மையானதா இருக்குது. அது சாப்பிடும்போது தேனில் இடப்பட்ட பணியாரம் போல இருக்கும். அதே என்னாகமத்தினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நீங்க அதை எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது, அது எனக்கு அவ்வளவு சிறுசு. அதை நம்ம எடுத்து சேகரித்து, அது ஒரு ஓமர் அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சேகரித்து அதை சமைத்து சுட்டு சாப்பிடும் பொழுதுதான் அது ஒரு அப்பமா சுட்டுதான் என்ன பண்ண முடியும்னா சாப்பிட முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த மன்னா என்பது சத்தியத்தை வசனத்தை அடையாளப்படுத்துது. அந்த வசனத்தை எடுத்து நம்ம சத்தியமாக உருவேற்படுத்தி அதை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்னா ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த மன்னாவை அவங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் எடுத்துக்கணும், டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், டெய்லி சமைக்கணும். டெய்லி சமைக்கிறது மாத்திரமல்ல, டெய்லி சாப்பிடணும். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம்,
தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவங்க, தேவனுக்காக வாழ்றவங்க என்று சொல்லக்கூடியவர்கள் தினம்தோறும் தேவனுடைய வார்த்தைகளின் மீது தியானம் வைக்கிறோமா? அந்த தியானத்தை நம்ம தினம்தோறும் நமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா? இன்னைக்கு காலையில் நம்ம என்ன படிச்சோம் பிரதர்? படிச்சத நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ணணும் பிரதர். அந்த தியானத்தின் மத்தியில நான் எனது வாழ்க்கையில இன்னைக்கு நான் நடந்தேன் பிரதர். இல்ல பிரதர், நான் ஒரு பெருமை குறிச்சு ஒரு பாடம் பார்த்தேன் பிரதர், அந்த ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சேன் பிரதர், அதை குறிச்சே நான் தியானம் பண்ணினேன், அது என் வாழ்க்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெருமை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆமா பிரதர், ஃபீல் பண்ணேன் பிரதர். நம்ம ஏதோ உடனே எடுத்தோம், அடுத்து உலகத்திற்கு வேலைக்கு போறோம், குடும்பத்தை பாக்குறோம், சண்டையானா சர்ச்சுக்கு வரோம், காணிக்கைகள் கொடுக்குறோம், தசம்பாகம் கொடுக்குறோம், இதோட போதும்பா, இதுதான் நம்மளது வாழ்க்கை. கண்டிப்பா இல்லைங்க. தேவன் இத மேல பிரியமே படுறதில்ல. தேவன் கொடுக்கக்கூடிய ஆகாரம் நாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், தயாரிக்கணும், அதை உட்கொள்ளணும், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். தேவனுக்கு எது பிடித்தமான மாத்திரம் நமது வாழ்க்கையில சேர்த்து கொண்டு மற்ற எல்லா இச்சைகளின் மத்தியிலிருந்தும் விலகி வாழணும். இதுல இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் தொய்வு காண்பிக்கிறாங்க. அங்க ஒரு மாபெரும் மரண ஓலம் அங்க 2வது காடை கேட்கும் பொழுது நடைபெறுது. 1வது காடையில தெரியல, ஆனா 2வது முறை கேட்கும் பொழுது அவர்களுக்கு மாபெரும் ஒரு அடி வருது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான். தேவன் எச்சரிப்பார், ஒரு வாய்ப்பு கொடுப்பார், ஆனா மீண்டும் அதே தவறு செய்யும் பட்சத்துல தேவன் கைவிட்டுருவாருங்க. நம்ம பட்சத்துல இருக்க மாட்டார் அந்த சூழல்ல. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம், இந்த ஒரு வனாந்தர பிரயாணத்தின் மத்தியில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்துல அங்க காடைக்காகவும் அவங்க போராடுறாங்க. அதன் மத்தியில அவர்களுக்கு தேவன் அங்க ஒரு கிருபை பாராட்டுறாரு. அந்த கிருபை இந்த சூழல்ல மட்டும்தான் தற்காலிகமாக இருந்தது. பின்னாடி இதே போன்று கேட்கும் பொழுது அங்க தண்டனையாக தான் இருந்துச்சு. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் கூட நாமும் நமது வாழ்க்கையின் மத்தியில உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இதுவரை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.